இணைப்போதும் நெஞ்சு நீங்காதான் தாழ்வார்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த எனது உடன்பிறவா சகோதரர்களும் அனைவருக்கும் எனது நன்றி. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும். இங்க வந்து நம்ம உண்ணாவிரத போராட்டத்தை நம்ம மட்டும் செய்யல, ரொம்ப பேர் செய்யறாங்க, ரொம்ப இடத்துல செய்யறாங்க. ஏன் நம்ம 5 தலைவர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள. அதுல சில பேர் வார்டு அட்மிட் பண்ணிருக்காங்க. திரு உதயகுமார் அவர்கள் வார்டு அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இங்க செஞ்ச உண்ணாவிரத போராட்டவாதிகளில் 3 பேர், திரு மணிசேகரன், திரு ராயுடு, சாந்தி அக்கா அவர்கள் வார்டு வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. நல்ல வேலை இறுதி நேரத்தில் அவங்க நம்ம உண்ணாவிரத போராட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து நம்ம வெற்றி பாதையை நிர்ணயிச்சாங்க. அடுத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு மிக உறுதுணையாக இருந்த இந்த ஆலை நிர்வாகர்களுக்கு எங்களது நன்றி கலந்த வாழ்த்துக்கள். மக்கள் சக்தி, மக்கள் சக்தி, இந்து சமயம், இந்து சமயம், இந்து சமயம். அடுத்து இங்க வந்திருக்கும் ஒரு சில நல்லுள்ளங்கள், திரு ராமலிங்க அவர்களை குறிப்பிட்டு கூறலாம், திரு ரகு அவர்களை குறிப்பிட்டு கூறலாம், திரு KP சாமி அவர்களை கூறலாம், மற்றும் தொழிலதிபர்களை கூறலாம், வழக்கறிஞர் திரு ஆறுமுகத்தை கூறலாம். இவ்வாறான பல மக்கள் நல்லுள்ளங்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இவ்விழாவை நான் ஒரு போராட்டம் என்று கூற மாட்டேன். இதை நான் ஏன் இந்த போராட்டம் சொல்லலைன்னா, ஒவ்வொரு மானமுள்ள இந்துவும் தமிழை செய்யணும். அதான் நான் போராட்டம் சொல்ல மாட்டேன். இது ஒரு விழா. இது ஒவ்வொரு மலேசிய இந்தியரின் கடமை. எல்லாருமே இதில் பங்கு கொள்ளணும். எல்லாருமே பங்கு கொண்டு இது அவங்க குடும்ப பிரச்சனை நடத்தி, இது அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்பட்ட அவதி நினைச்சு இந்த விழாவையும் வருகின்ற இந்திரா விழாக்களையும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தணும். அடுத்து இந்த விழாவுக்கு நிறைய பிரமுகர்கள் வந்தாங்க, நிறைய அரசியல்வாதிகள் வந்தாங்க. ஆனா சில முக்கிய பிரமுகர்கள் நாங்க எதிர்பார்த்த பிரமுகர்கள் வரல. 5 நாள் கடந்து வாழ்வா சாவான் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். ஏன் நாய் கேட்கல? உனக்கு ஒரு நாய் பாக்குறீங்களா? நான் யார சொல்றேன் உங்களுக்கு தெரியும். போட்டு கேட்க வீட்டுக்கு வந்துடுறானுங்க. உயிர் போக அந்த அம்மா நேற்று சாந்தி அம்மா உயிர் லூசு மாரி, அவங்க பேரு புல்லுமே சாந்தின்னு சொல்லுவாங்க. உயிர் போற அளவுக்கு இன்னைக்கு வார்டுல டிஸ்சார்ஜ் பண்ணி வந்திருக்காங்க. எவனும் பார்க்கல. இது நீங்க தெரிஞ்சீங்க. நம்மளுக்கு நடக்கிறது, நம்மளுக்கு இந்த நாட்டில் நடக்கிற ஒரு கொடுமைன்னு சொல்றேன். என்னால சிறப்பா பேச முடியல. வாய்ப்புக்கு வழங்க அனைவருக்கும் நன்றி. அடுத்து இது போன்ற விழாக்களிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தலைமகனும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனது தாழ்மையான அபிப்பிராயம். நீங்கள் அனுபவிங்களா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைமகன். அடுத்து இந்த விழாவில் நமக்கு அன்னதானம் வழங்கிய திருமதி ஆர்த்தி அவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வ நன்றி வாழ்த்துக்கள். ஒரு சில வார்த்தைகள் இந்து சமயத்தை பற்றி எனது சகோதரர் கூறுவார். நன்றி.